இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெயிப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை 5 மணிக்கு. வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் குமரி அனந்தன் காலமானார். உடல்நலக்குறைவு காரணமாக சென்னை தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் நள்ளிரவில் உயிர் பிரிந்தது. சாலி கிராமத்தில் உள்ள மகள் தமிழிசை சவுந்தரராஜனின் இல்லத்திற்கு கொண்டு செல்லப்பட்ட குமரி அனந்தனின் உடல். தந்தையின் உடலை பார்த்து கதறி அழுத தமிழிசை சவுந்தரராஜன். இந்திய மொழிகள் அனைத்தும் ஆட்சியாளர்களின் அவையில் ஒலிக்க வேண்டும் என உரக்க குரல் கொடுத்தவர் குமரி அனந்தன். 5 முறை எம்எல்ஏ, 1 முறை நாடாளுமன்ற உறுப்பினராக பொறுப்பு வகித்தவர். மறைந்த குமரி அனந்தனின் உடல் இன்று மாலை 5 மணிக்கு நல்லடக்கம் செய்யப்படும். குமரி அனந்தனின் மகளும் பாஜக மூத்த தலைவருமான தமிழிசை சவுந்தரராஜன் பேட்டி. சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட 10 மசோதாக்களை ஆளுநர் RN ரவி நிறுத்தி வைத்தது சட்டவிரோதம். தமிழக அரசு தொடர்ந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு. ஆளுநர் செயல்பாடு அரசியலமைப்பு நோக்கத்திற்கு எதிராக இருப்பதாக உச்சநீதிமன்ற நீதிபதிகள் அதிருப்தி. பேரவையில் நிறைவேற்றப்பட்ட மசோதாக்களை நிராகரிக்க ஆளுநருக்கு வீட்டோ அதிகாரம் இல்லை என்றும் தீர்ப்பு. பேரவையில் நிறைவேற்றப்படும் மசோதாக்கள் மீது 1 மாதத்தில் ஆளுநர் முடிவெடுக்க வேண்டும். ஆளுநரின் செயல்பாடுகள் நேர்மையாக இல்லை என்றும் தமிழக அரசு தொடர்ந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் காட்டம். ஆளுநர் விவகாரத்தில் உச்சநீதிமன்றம் வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை வழங்கியது தமிழக அரசுக்கு கிடைத்த வெற்றி. உச்சநீதிமன்ற தீர்ப்பு தமிழகம் மட்டும் இன்றி அனைத்து மாநிலங்களுக்கும் கிடைத்த மாபெரும் வெற்றி என முதலமைச்சர் MK ஸ்டாலின் வரவேற்பு. ஆளுநரால் நிறுத்தி வைக்கப்பட்ட 10 மசோதாக்களுக்கு உச்சநீதிமன்றம் ஒப்புதல் அளித்தது வரவேற்கத்தக்கது. மாநில தன்னாட்சிக்காக குரல் கொடுப்பது தமிழக வெற்றிக் கழகத்தின் கொள்கை நிலைப்பாடு எனவும் அறிக்கை. ஆளுநருக்கு எதிரான வழக்கில் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்புக்கு கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் வரவேற்பு. மக்களின் விருப்பத்தை தடுக்க ஆளுநர்களின் அரசியல் தலையீடுகளுக்கு எதிராக ஒரு வலுவான தீர்ப்பு எனவும் கருத்து. உச்சநீதிமன்ற தீர்ப்பு மாநில உரிமைகளை பாதுகாப்பதற்கான ஒரு தொடக்கம்தான் என முதலமைச்சர் MK ஸ்டாலின் திட்டவட்டம். ஆளுநருக்கு எதிரான உச்சநீதிமன்ற தீர்ப்பு குறித்த கேரள முதலமைச்சர் பதிவிற்கு பதில். தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி விரைவில் மாற்றப்படுகிறாரா? மத்திய உள்துறை அமைச்சகம் ஆலோசனை நடத்தி வருவதாக தகவல். நீட் தேர்வு தொடர்பாக சென்னையில் இன்று சட்டமன்ற அனைத்து கட்சி கூட்டம். மசோதாவுக்கு மத்திய அரசு ஒப்புதல் அளிக்காத நிலையில் முக்கிய ஆலோசனை நடத்த திட்டம். நீட் தேர்வு தொடர்பான சட்டமன்ற அனைத்துக் கட்சி கூட்டத்தை அதிமுக புறக்கணிப்பதாக எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு. திமுக அரசு நடத்தவுள்ள சட்டமன்ற அனைத்துக் கட்சி கூட்டம் நாடகம் எனவும் விமர்சனம். காங்கிரஸ் மூத்த தலைவர் ப. சிதம்பரத்திற்கு திடீர் உடல்நலக்குறைவு. அகமதாபாத்தில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை.
மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள ப. சிதம்பரத்தின் உடல்நிலை குறித்து கேட்டறிந்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். கார்த்தி சிதம்பரத்திடம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு நலம் விசாரித்தார். நான் தற்போது நலமுடன் இருக்கிறேன். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் உடல்நிலை குறித்து ப. சிதம்பரம் எக்ஸ் தளத்தில் பதிவு. ஊட்டி, கொடைக்கானலில் வாகன கட்டுப்பாட்டை அமல்படுத்துவதில் பல நடைமுறை சிக்கல்கள் உள்ளதாக தமிழக அரசு தரப்பில் தகவல். உரிய தரவுகளோடு மனுவாக தாக்கல் செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. நடிகர் சிவாஜி கணேசனின் அன்னை இல்லத்தில் தனக்கு எந்த உரிமையும் இல்லை. ராம்குமார் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பிரமாண பத்திரம் தாக்கல். பங்குனி உத்திர திருவிழாவை முன்னிட்டு பழனியில் நாளை முதல் 3 நாட்கள் கட்டண தரிசனம் ரத்து. சட்டப்பேரவையில் அமைச்சர் சேகர் பாபு அறிவிப்பு. அதிமுக மீண்டும் ஆட்சியில் அமர வேண்டும் என்றால் பாஜகவுடன் கூட்டணி அறிவிக்க வேண்டும். என்னிடத்தில் வாயை கொடுத்து மாட்டிக்கொள்ள வேண்டாம் என கே.பி. முனுசாமிக்கு சைதை துரைசாமி காட்டமான பதில். மதுரை சித்திரை திருவிழா மே 8ஆம் தேதி தொடங்கி 17ஆம் தேதி வரை நடைபெறும். கள்ளழகர் வைகை ஆற்றில் எழுந்தருளும் நிகழ்ச்சி மே 12ஆம் தேதி நடைபெறும் என கோயில் நிர்வாகம் அறிவிப்பு. வெளிநாடுகளில் சென்னைக்கு விமானத்தில் கடத்தி வரப்பட்ட 8 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருள் பறிமுதல். சாம்பியா நாட்டை சேர்ந்த இளம்பெண் உள்ளிட்ட 2 கைது செய்து போலீசார் தீவிர விசாரணை. டேஸ்ட் அட்லஸ் வெளியிட்டுள்ள உலகின் டாப் 50 சாலையோர உணவுகளின் பட்டியல். தமிழ்நாட்டின் பரோட்டாவிற்கு 5வது இடம். சிவகாசி மாரியம்மன் கோயில் பங்குனி பொங்கல் திருவிழா. பறவை காவடி எடுத்து நேர்த்திக்கடன் செலுத்திய பக்தர்கள். பக்தி பரவசத்தில் மெய்சிலிர்த்த பொதுமக்கள். புதுக்கோட்டை அருகே ஒலியநாயகி அம்மன் கோயில் பங்குனி திருவிழாவையொட்டி பாரி வேட்டை கோலாகலம். பல்வேறு வேடங்கள் அணிந்து ஆட்டம் பாட்டத்துடன் ஊர்வலமாக சென்று அம்மனுக்கு நேர்த்திக்கடன் செலுத்திய பக்தர்கள். தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் வரும் 14ஆம் தேதி வரை மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. இந்தியா மெதுவாகத்தான் முன்னேறும் என நினைத்தார்கள். ஆனால் இரட்டை வேகத்தில் முன்னேறுகிறது. இந்தியா வேகமாக முன்னேறும், எதற்காகவும் தளராது என தனியார் நிகழ்ச்சியில் பங்கேற்ற பிரதமர் மோடி பேச்சு. பொருளாதாரத்தில் 11வது இடத்தில் 5வது இடத்திற்கு இந்தியா முன்னேறியுள்ளது. 3வது இடத்திற்கு நிச்சயம் உயர்வோம் என பிரதமர் மோடி நம்பிக்கை. குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளித்த நிலையில் அமலுக்கு வந்தது வக்ஃபு வாரிய திருத்த சட்டம். மத்திய அரசு அறிவிப்பாணை வெளியீடு. வக்ஃபு வாரிய சட்ட திருத்தத்திற்கு எதிரான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் 16ஆம் தேதி விசாரணை. திமுக, எஸ்டிபிஐ, ஆம் ஆத்மி உள்ளிட்ட கட்சிகள் சார்பில் 10க்கும் மேற்பட்ட மனுக்கள் தாக்கல். உத்தரப்பிரதேசத்தில் ரீல்ஸ் மோகத்தால் தண்டவாளத்தில் படுத்த இளைஞர்.
ரயில் கடந்து சென்ற வீடியோ இணையத்தில் வைரல். சீனாவுக்கு எதிராக கூடுதலாக வரி விதிப்பதாக மிரட்டல் விடுப்பதன் மூலம் தவறுக்கு மேல் தவறு செய்கிறது அமெரிக்கா. ட்ரம்ப் வர்த்தக போரை தொடர்ந்தால் சீனா இறுதி வரை எதிர்த்து போராடும் என அந்நாட்டு வர்த்தக அமைச்சக செய்தி தொடர்பாளர் அறிவிப்பு. அமெரிக்காவின் அலாஸ்கா விமான நிலையத்தில் ஆண் அதிகாரிகள் சோதனை என்ற பெயரில் ஆடைகளை கழற்ற கட்டாயப்படுத்தியதாக தொழிலதிபர் ஸ்ருதி சதுர்வேதி குற்றச்சாட்டு. தனது பவர் பேங்கை சந்தேகத்துக்குரியதாக கருதிய அதிகாரிகள் 8 மணி நேரம் காவலில் வைத்து மோசமாக நடத்தியதாக வேதனை. சென்னை அணிக்கு எதிரான ஐபிஎல் போட்டியில் 18 ரன்கள் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணி வெற்றி. சென்னை அணியின் தொடர் தோல்வியால் ரசிகர்கள் அதிர்ச்சி. கடைசி 4 போட்டிகளில் அணியின் ஃபீல்டிங் உச்சத்தில் இல்லை. சில முக்கிய கேட்சுகளை கோட்டை விட்டதை தொடர் தோல்விக்கு காரணம் என சென்னை அணி கேப்டன் ருத்ராஜ் விளக்கம். ஐபிஎல் கிரிக்கெட் தொடரின் இன்றைய லீக் ஆட்டத்தில் குஜராத், ராஜஸ்தான் அணிகள் பல பரீட்சை. போட்டி அகமதாபாத் நரேந்திர மோடி மைதானத்தில் இரவு 7:30 மணிக்கு தொடங்குகிறது.